Hi viewers, today we are going to start second lesson book exercise 23 வந்து பார்க்க போறோம். So question read பண்ணிக்கலாம். Receipts and payment account of Sivagasi Pensioner Recreation Club. Okay ma? Prepare income and expenditure account and balance sheet on 31st March 2018 வந்து prepare பண்ண சொல்லிருக்காங்க. Receipts and payment account வந்து கொடுத்திருக்காங்க. Receipts side to balance BYD cash in and cash at bank கொடுத்திருக்காங்க. opening cash in and opening cash at bank கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா 2016 and 17, 2017 and 18, 2018 and 19 3 years உடைய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம எந்த இயருக்கு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் 2018 31st மார்ச்சுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த இயரை வச்சு பார்த்தோன்னா இது வந்து 2017 and 2018 அப்படிங்கிறது வந்து என்ன இயர் அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் இயர். அப்போ டேட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா இங்கே வந்து 1/4/2017, இங்கே வந்து 31/3/2018 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதனுடைய ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 2016 and 2017. அதே மாதிரி சப்சிக்வெண்ட் இயர் பார்த்தோன்னா 2018 and 2019 வந்து சப்சிக்வெண்ட் இயர் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 31st March 2018க்கு ப்ரிப்பேர் பண்ண சொன்னதால இந்த 2017 and 18 இருக்கு இல்லையா, இந்த இயரை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளதாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்துப்போம். ஓகேவா? அப்போ இது வந்து ப்ரீவியஸ் இயர், இது வந்து கரண்ட் இயர், இது வந்து சப்சிக்வெண்ட் இயர். நம்ம கரண்ட் இயர் வந்து எடுத்துப்போம். அதே மாதிரி லெகசிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே அப்பியர் ஆகும்னா பேலன்ஸ் ஷீட்டில், லைபிலிட்டியில். நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் ஃப்ரம் ஹால், இதெல்லாம் வந்து எங்கள் ரெசிப்ட் சைடில் கொடுத்துருந்தா இன்கமில் வந்து அப்பியர் ஆகும். அதே மாதிரி லாக்கர் ரெண்ட் இன்கமில் தான். நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர், இது வந்து கலெக்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம். நெக்ஸ்ட் வந்து டு பேலன்ஸ் சிபைடின்னு கொடுத்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போடும்போது டெபிட் சைடு பேலன்சிங் வந்துச்சு அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது தான் இருக்குது. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும். இது வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது லைபிலிட்டி சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ரெண்ட் அண்ட் ரீட்ஸ், இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடில், ஐ மீன் பேமெண்ட் சைடில் கொடுத்ததுனால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரும். எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு, அப்போது ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டுனா ஓப்பனிங் ஃபர்னிச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது வந்து ஃபர்னிச்சர் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பில்லியர்ட்ஸ் டேபிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்டால் பேலன்ஸ் ஷீட்டில். நெக்ஸ்ட் வந்து ரிப்பேர் அண்ட் ரெனிவல்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பெண்டிச்சர், இது வந்து பேமெண்ட் சைடில் கொடுத்தா எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸும் எக்ஸ்பெண்டிச்சர் தான். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் சிபைடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட், அப்போ இது வந்து க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணிக்கோம். நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the club had 300 members each paying ₹100 as annual subscription அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளப்ல வந்து எவ்வளோ டோட்டலாக 300 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்களாமா. ஒவ்வொருத்தரும் ₹100 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறாங்களாமா. பட் டோட்டலாக அந்த கரண்ட் இயருக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். அப்போது 300 மெம்பர்ஸ்னால் ஒரு மெம்பர்ஸ் வந்து 100 அப்படின்னா அப்போ 300 × 100 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ₹30,000 வந்து என்ன வரணும் அப்படின்னா அந்த இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வரணும். ஆனால் கரண்ட் இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 25,000 தான் வந்திருக்கு. அப்போ வர வேண்டியது 30, வந்தது 25. அப்போது பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னா 5,000 வரல. இந்த 5,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடும்போது இந்த 25,000 கூட இந்த 5,000 வந்து டிஃப்ரென்ஸ் வந்ததுல அதை ஆட் பண்ணி காமிக்கணும். எகெயின் பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து the club had furniture 10,000, எந்த டேட் அப்படின்னா 1/4
17. அப்போ இதுதான் வந்து ஓப்பனிங் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த டைமில் ஃபர்னிச்சர் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபர்னிச்சர் கூட அடிஷ்னலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணி பார்ப்போம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் ஆட் பண்ணி காமிப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்னிச்சர் வந்து பிகினிங்கில் இருக்கனால இன்னொரு பிளேஸில் மென்ஷன் ஆகும். அது எங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து த சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில், நல்லா கவனிக்கணும், த சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் டியூ பட் நாட் ரிசீவ்ட் ஃபார் தி இயர் 2016 and 17. எப்போவுமே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயரோட டிரான்சாக்ஷன் வந்து என்ட்ரு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ 2016 and 17 அப்படிங்கிறது வந்து எந்த இயர் அப்படின்னு கேட்டால் ப்ரீவியஸ் இயர். அப்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் அப்பியர் ஆகாது. இந்த ப்ரீவியஸ் இயரோட இன்கம் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் இவ்வளோ டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணி பார்க்கும்போது என்ன இல்லை அப்படின்னா கொஷினில் வந்து கேபிட்டல் ஃபண்டு வந்து கொடுக்கல. கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துருந்தா தான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். லைபிலிட்டி சைடில் வந்து கேபிட்டல் ஃபண்டு கூட தான் சர்ப்ளஸ் இருந்தால் ஆட் பண்ணுவோம், டிஃபிசிட் இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். கேபிட்டல் ஃபண்டே கொடுக்கல. ஸோ கேபிட்டல் ஃபண்டு கொடுக்காதனால நம்ம வந்து கேபிட்டல் ஃபண்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் ஃபண்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கேபிட்டல் ஃபண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அசட்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் ரைட் பண்ணிப்போம். அதே மாதிரி லைபிலிட்டிஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் ரைட் பண்ணி அசட்ஸ்லேருந்து லைபிலிட்டியை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து கேபிட்டல் ஃபண்டு கிடைக்கும். ஸோ அந்த கேபிட்டல் ஃபண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி 2016 and 17 இருக்கு இல்லையா, இது வந்து கரண்ட் இயருடைய ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் இயருக்கு என்ன வரும் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸாக வந்துடும். ஓகேவா, ப்ரீவியஸ் இயருடைய க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே கரண்ட் இயருக்கு வரும்போது என்ன வந்துடும் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். ஸோ அந்த ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை வச்சு நம்ம வந்து கேபிட்டல், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல், எப்போவுமே பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கேபிட்டல் அக்கௌண்ட் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணோன்னா பிகினிங்கில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை வச்சு தான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா கேபிட்டலே ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய க்ளோசிங் டிரான்சாக்ஷனை வச்சு தான் கரண்ட் இயருக்கு வந்து கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ரெசிப்ட் சைடில் டு பேலன்ஸ் V/D கேஷ் இன் அண்ட் கேஷ் அட் பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது 31st March 2018 வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறது. அப்போ அந்த பிகினிங்கில் தான் இருந்திருக்கும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்களே அந்த டைமில் இருந்திருக்கும். அதனால இந்த கேஷ் இன் அண்ட் கேஷ் அட் பேங்கை வந்து ஓப்பனிங் கேஷ் இன் அண்ட் ஓப்பனிங் கேஷ் அட் பேங்க்னு எடுத்து நம்ம வந்து கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஒரு டிரான்சாக்ஷனாக பார்க்கலாம். ஸோ இப்போ கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் calculation of capital fund அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் எழுதிக்குவோம். ஓகேவா, calculation of capital fund அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் எழுதிட்டு இப்போ வந்து இதுவும் அந்த கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இட் இஸ் ஜஸ்ட் லைக் பேலன்ஸ் ஷீட் மெத்தடில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் மெத்தடில் தான் வந்து நம்ம கேபிட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதனால பேலன்ஸ் ஷீட் ஆஃப் யார் நேம் அப்படின்னா சிவகாசி பென்ஷனர் ரீக்ரியேஷன் கிளப் அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். டேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால அப்போ அக்கௌண்டிங் ஓப்பனிங் பீரியட் வந்து 1/4/17 டு க்ளோஸ் பண்ணுற டேட் வந்து 31/3/18 தான் வரும். நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட்னால 1/4/17 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணியிருக்கோம். லைபிலிட்டி அசட்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ரீவியஸ் இயருடைய க்ளோசிங் நெக்ஸ்ட் இயருக்கு வரும்போது ஓப்பனிங்காக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,000 ஓப்பனிங்கில் உள்ளது. அதே மாதிரி கேஷ் அட் பேங்க் வந்து எவ்வளோ அப்படின்னா 20,000. இதை வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ ப்ரீவியஸ் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5,000. இந்த சப்ஸ்கிரிப்ஷனையும் அந்த ப்ரீவியஸ் இயருடைய டியூ வந்து இன்னும் எவ்வளோ வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த 1,000 rupees. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயருடைய க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா, அதை வந்து நம்ம கரண்ட் இயர் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எடுத்துப்போம். ஓகேவா, இப்போ ப்ரீவியஸ் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5,000. அதே ப்ரீவியஸ் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் நாட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1,000 வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணி இங்கே வந்து
கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். இந்த 5000 வந்து ரிசீவ் பண்ணிட்டோம், இன்னும் 1000 rupees வந்து ரிசீவ் பண்ணலை. அதனால தான் சொல்லியிருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் டியூ நாட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த 6000 வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். ஓகேவா? அப்போ கேஷ் அட் பேங்க் போட்டாச்சு, சப்ஸ்கிரிப்ஷன் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பிகினிங்கில் சொல்லியிருக்காங்க இந்த கிளப் ஹேட் ஃபர்னிச்சர் எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க, 10,000. எந்த டேட் அப்படின்னா 1/4/17 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிகினிங்கில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர். ஸோ கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணும்போது பிகினிங்கில் உள்ள டிரான்சாக்ஷன் வந்து ஃபர்னிச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10,000 இருக்குது. இந்த 10,000 வந்து நம்ம அப்ளை பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் லைபிலிட்டி சைடில் பிகினிங்கில் உள்ளது எதுவுமே இல்லை. கொஷினை ரீட் பண்ண பார்க்கும்போது தெரியுது, இது எல்லாமே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது தான் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் வேறு எதுவுமே அப்ளை ஆகாது. ஸோ அசட் சைடில் மட்டும்தான் டிரான்சாக்ஷன் இருக்குது, லைபிலிட்டிக்கு இல்லை. ஸோ அசட்ஸில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை க்ளோஸ் பண்ணி அப்படியே லைபிலிட்டி கொண்டு வந்து இதுதான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது ஆட் பண்ணி பார்க்கலாம். 0 0 6 2 1 + 2 3 3 + 1 வந்து 4 46,000. அப்போ 46,000 அப்படியே லைபிலிட்டி சைடில் கொண்டு வந்து எழுதுவோம். என்னென்னு ரைட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் ஃபண்டு. இங்கே ஏதாவது மைனஸ் பண்ண வேண்டியதுதான் மைனஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் இந்த ஃபிகரை வந்து அப்படியே லைபிலிட்டி சைடில் எழுதி பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு எழுதிப்போம். ஓகேவா? இந்த ஸ்டார் போட்டு வச்சுப்போம். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கேபிட்டல் ஃபண்டை தான் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் எழுதுப்போம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்டா சிவகாசி பென்ஷனர் ரீக்ரியேஷன் கிளப் ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2018 டேட் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் டெட்டார் கிரெடிட்டார், டெபிட் சைடில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் சைடில் வந்து இன்கம் ரைட் பண்ணிட்டோம். இப்போ கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் P/D ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் அண்ட் சப்சிக்வெண்ட் இயர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எந்த இயர் எடுத்துப்போம் அப்படின்னா கரண்ட் இயர் வந்து எடுத்துப்போம். கரண்ட் இயரில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் 25,000 வந்து கரண்ட் இயருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 25,000 ரைட் பண்ணிட்டோம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த கிளப் ஹேட் 300 members ஈச் பேயிங் 100 rupees ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடியே நம்ம 25 ரிசீவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து 300 × 100 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 30,000. இப்போ 30,000ல் 25 ரிசீவ் பண்ணிட்டோம். அப்போ எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5,000 அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அந்த 5,000 அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணி காமிக்கணும். அப்போ 5,000 வந்து இங்கே ஆட் பண்ணி டோட்டலாக இந்த 30,000 அதே 30,000 தான் வந்து இங்கே அப்ளை பண்ணி காமிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணி இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து லெகசிஸ், இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் தான் வந்து என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரிசிப்ட் சைடில் சொல்லியிருக்காங்க டு ரெண்ட் ஃப்ரம் ஹால், நமக்கு வந்து ரெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து இன்கமில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 14,000 கிடச்சிருக்கு. 14,000 ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து லாக்கர் ரெண்ட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 5,000 rupees. ஸோ இது வந்து இன்கம். நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர், கலெக்ஷன்னே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் தான் எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12,000 rupees வந்து கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் P/D ஓவர் டிராஃப்ட் வாங்கி வராது. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் சைடில் வந்து ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டனா வாடகை, ரேட்ஸ்னா விகிதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 18,000. ஸோ ரெண்ட் அண்ட் ரேட்ஸ்ன்னு சொல்லி ரைட் பண்ணி 18,000 வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் அப்போ பே பண்ணியிருக்கோம். தட் இஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் 17,000 வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ், ஃபர்னிச்சர் வந்து அசட்ஸ் இங்கே அப்பியர் ஆகுது. அதே மாதிரி பில்லியர்ட்ஸ் டேபிள் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் தான் அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரிப்பேர் அண்ட் ரெனிவல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ரிப்பேர்னா பழுது பார்ப்பு செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 16,000. ஸோ அந்த 16,000 அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொன்னாலே எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வந்து அப்ளை ஆகும். எவ்வளோ அப்படின்னா 4,000 rupees வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் பற்பல செலவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 2,000 rupees.
ஸோ வேறு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் உள்ளதெல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் சப்ஸ்கிரிப்ஷன் என்றாயிடுச்சு. இந்த ஃபர்னிச்சர் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் அப்ளை பண்ணுவோம். வேறு எதுவுமே என்ட்ரு ஆகாது. இப்போ சர்ப்ளஸாக டெஃபிசிட்டா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். 0 0 here also 0. இப்போ 8 + 7 வந்து 15, 15 + 6 21, 21 + 4 வந்து 25, 25 + 2 வந்து 27க்கு 7, பேலன்ஸ் 2, 2 + 1 3 4 5, 57,000 எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் சைடில் வந்து பார்க்கலாம். இன்கம் சைடில் பார்த்தோம்னா 0 0 here also 0. இப்போ 4 + 5 வந்து 9, 9 + 2 வந்து 11, இப்போ 1 பேலன்ஸ் 1, 1 + 3 4 5 6, 61,000 வருது. ஸோ இன்கம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 61,000 வந்து போத் சைடு ரெண்டு சைடுமே எழுதிப்போம். இப்போது 61,000லேருந்து 57,000 மைனஸ் பண்ணலாம். 61,000லேருந்து 57,000 மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது இப்போ 11லேருந்து 7 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 கிடைக்கும். இங்கேருந்து வந்து பாரோ பண்ணிட்டோம். அப்போ 5 5 கேன்சல் ஆகிடும். 4,000 வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா சர்ப்ளஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த சர்ப்ளஸ் வந்து எங்கே அப்ளை பண்ணி காமிப்போம் அப்படின்னா இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் போயிட்டு என்னென்னு ரைட் பண்ணுவோம் அப்படின்னா 4,000 ருபீஸை வந்து ரைட் பண்ணுவோம். இங்கே வந்து டு சர்ப்ளஸ். ஓகேவா? ஸோ இன்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்னென்னு ரைட் பண்ணுவோம் ப்ராக்கெட்டில் excess of income over expenditure அப்படி சொல்லி ரைட் பண்ணி இந்த சர்ப்ளஸை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் ஃபண்டு கூட ஆட் பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சிவகாசி பென்ஷனர் ரீக்ரியேஷன் கிளப் ஆஸ் ஆன் 31st December 2018. ஓகேவா? க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் மட்டும் தான் என்ட்ரு ஆகும். க்ளோசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்ட் வந்து 1000 ருபீஸ். இது வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா அசட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரைட் பண்ணிவிட்டு வேறு என்ன டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பேமெண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 200 எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங்கில் ஃபர்னிச்சர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஃபர்னிச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 1417 ஓப்பனிங்கில் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபர்னிச்சரை இன்னர் காலத்தில் ரைட் பண்ணி அந்த இயரில் நம்ம ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 12,000 இதை ஆட் பண்ணி காமிக்கணும். க்ளோசிங் இருந்தால் மென்ஷன் பண்ணணும். க்ளோசிங் வந்து இல்லை. ஸோ ஓப்பனிங் ஃபர்னிச்சர் கூட அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணதை ஆட் பண்ணி 22,000 வந்து அவுட்டர் காலத்தில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பில்லியர்ட்ஸ் டேபிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அசெட்ஸு. அப்போ பில்லியர்ட்ஸ் டேபிள் வந்து பர்ச்சேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 70,000 இருக்குது. 70,000 அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அசெட் சைஸ் ஐட்டத்தில் வந்து ஃபர்னிச்சரும் பில்லியர்ட்ஸ் டேபிள் தான் இருக்குது. கேஷ் இன் ஹேண்ட் வந்து எடுத்தாச்சு. மற்றதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் அப்ளை பண்ணி காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டெபிட் சைடில் பார்க்கும்போது ரெசிப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் கேஷ் வந்து அப்பியர் ஆகுது. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் மட்டும்தான் என்ட்ரு ஆகும். ஸோ அது வரும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து லெகசிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. லெகசிஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் லைபிலிட்டி. ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேபிட்டல் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஓப்பனிங் கேபிட்டல் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம். கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 46,000 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அந்த 46,000 வந்து இன்னர் காலத்தில் ரைட் பண்ணி இப்போ அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அந்த சர்ப்ளஸை வந்து என்ன பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணி காமிக்கிறோம். இது கூட கேபிட்டல் ஃபண்டு கூட. ஸோ 46,000 + 4,000 வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 50,000 வந்து அவுட்டர் காலத்தில் ரைட் பண்ணுவோம். டிஃபிசிட்னா மைனஸ் பண்ணுவோம். இது வந்து ஹின்ஸ் கூட எழுதிக்கலாம். என்னது எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் தேவையில்லை இருந்தாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே கொஸ்டினை ரீட் பண்ணும்போது லெகசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெகசிஸ் அப்படின்னாலே வந்து லைபிலிட்டி. ஸோ லைபிலிட்டி சைடில் போயிட்டு லெகசிஸ்ன்னு சொல்லி ரைட் பண்ணி எவ்வளோ ரைட் பண்ணுவோம் அப்படின்னா
40,000 வந்து ரைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து மற்ற இன்கம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டூ பேலன்ஸ் C/D அப்படின்னு சொல்லி பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ அதனால் லைபிலிட்டி சைடில் வந்து என்ட்ரு ஆகும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 3,000 rupees 3,000 rupees வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து இந்த கிளப்பில் வந்து 300 மெம்பர்ஸ் ஆல்ரெடி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துருக்கோம். 30,000 வரணும், வந்தது 25,000, 5,000 வரல. இதை வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ஸோ அசட் சைடில் போயிட்டு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படின்னா கரண்ட் இயரில் பார்த்தோம் அப்படின்னா 5,000 rupees வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் டிரான்சாக்ஷன் என்ட்ரு பண்ணிட்டோம். the club subscription வந்து still due எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 2016 and 17 இந்த ப்ரீவியஸ் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அசட் சைடில் வந்து நம்ம வந்து என்னென்ன எடுத்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி இயர் 2016 and 17 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த 1,000 rupees வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் இயருடைய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தனால அசட் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிட்டோம். கரண்ட் இயருடைய அவுட்ஸ்டாண்டிங் வந்து இருந்தது. ஸோ அது வந்து அசட் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 2018 and 19ல் 2018 and 19க்குள்ள அமௌண்ட்டை 2017-18லே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ரிசீவ் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு பேர் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கணும். எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6,000 rupees வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த 6,000 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ன்னு சொல்லி எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா லைபிலிட்டி சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். தட்ஸ் ஆல். எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் ஷீட்டை க்ளோஸ் பண்ணி டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பார்க்கலாம். 0 0 0 3 + 6 வந்து 9, 5 + 4 வந்து 9, 99,000 லைபிலிட்டியில் வருது. அசட்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். 0 0 0 2 + 1 + 2 3, 3 + 5 வந்து 8, 8 + 1 9, இங்கே 2 + 7 வந்து 9, 99,000 வருது. இப்போது போத் சைடு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி வந்து டேலி ஆச்சு. ஸோ இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாமே கரெக்டாக இருக்குது.